இந்த திமுக ஆட்சி வச்சு நம்ம மக்களுக்கு எதுவுமே நல்லா பண்ண முடியாது அப்படிங்கறத நான் வந்து தெளிவா உணர்ந்தேன். நான் மட்டும் இல்ல, போட்டியிட்டு ஜெயிச்ச எல்லா கவுன்சிலர்களும் அதை அப்பதான் ஃபீல் பண்ணாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4-5 மாதங்கள் எந்த திட்டமே நடைபெறல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல் போனாலும், எது ஒரு டெண்டர் எதுனாலும் அதுக்கு வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தாதான் நம்ம வந்து அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்த முடிகிற நிலையில் இருந்தாங்க. நீங்க வந்து எனி ஒன் ரோடு கான்ட்ராக்ட் ஆகட்டுங்க, சாதாரண பூங்கா கான்ட்ராக்ட்ல இருந்து பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வரைக்கும் மாநகராட்சியில் வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணுங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா தான் வந்து எந்த டெண்டருமே வந்து இவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷன்ல தான் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி கோவை மாவட்டத்துக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர்ல இருந்து வந்து கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டாங்க. ஏன் வந்து கரூர்ல இருந்து ஒருத்தர் பொறுப்பாளராக போட்டாங்கன்னு அப்ப எங்களுக்கு தெரியல. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து இந்த பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மேன் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் போட்டிருக்காங்க. கட்சி வளர்த்தணுங்கிறதுக்காக அவர் செந்தில் பாலாஜி இங்க கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக போடலீங்க, கரெக்டா கலெக்ஷன் பண்ணி மேல கொடுக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாவட்ட நிர்வாகங்கள் அவர் பொறுப்பை கொடுத்தாரு. அவருக்கு யார் அவருக்கு வந்து அவர் பேச்சு கட்டுப்பட்டு அவர் சொல்றதை கேட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே